வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நாம யூஜிசி நெட்டுக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம என்னென்னலாம் நம்ம எந்தெந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் படித்தா நம்மளால சீக்கிரமாகவே அதை பாஸ் பண்ண முடியுங்கிறதுக்கான வழிமுறைகள் தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம். பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், தமிழ் இலக்கிய வரலாறு மு. அருணாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு முழு தொகுதி இங்கே எழுதியிருக்கேன். இந்த முழு தொகுதி 14 தொகுதியா இருக்குது. இப்போ அது பார்க்கர் பதிப்பகம் போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ அது ஸ்டாக்ல கிடையாது. அப்போ லைப்ரரியில கிடைச்சா எடுத்து படிக்கலாம். அது ரொம்ப முக்கியமான நூல், அதனால சொல்றேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம். இது சில பேர்கிட்ட இருக்கும், சில பேர்கிட்ட இல்லாமலும் இருக்கலாம். ஆனா இதுல ஏராளமான தகவல்கள் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஒரு குறிப்பு மாதிரி ஒவ்வொன்றதையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த மாதிரி குறிப்பு தொடர்பா வச்சிருக்கிற மாதிரியான புத்தகம் அறிவுலாம் இதுல இருந்து கிடைக்கும். அடுத்து நம்ம பாக்குறது என்னன்னா, தமிழ் இலக்கிய வரலாறு தமிழண்ணல். தமிழண்ணலோட புத்தகம் பத்தி சொல்லணும் அப்படின்னா, சங்க இலக்கியம், சங்க மருவிய காலம், காப்பிய இலக்கியம், சிற்றிலக்கியம் அப்படின்னு ஒரு வகைப்பாடு இருக்கு பாத்தீங்களா? அந்த வகைப்பாட்டோட முதல்ல ஒரு தமிழ் இலக்கிய வரலாறை எழுதி நமக்கு ஒரு புத்தகமா தந்தது யாருன்னு கேட்டா தமிழண்ணல் தான். அப்போ இந்த புத்தகம் ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றேன்னா, இதுல கதை வடிவுல கால அடிப்படையில அந்த ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட தமிழ் இலக்கிய வளர்ச்சி எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கறத அவர் குறிப்பா கொடுத்திருக்கிறாரு. அதனால இதை நம்ம கண்டிப்பா படிக்க வேண்டிய புத்தகம். இதை தான் நீங்க முதல்ல படிக்கணும். அதுக்காக தான் நான் இது இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறேன். இது தெரியாதவங்க முதல் முறையா நீங்க யூஜிசிக்காக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த புத்தகம் படிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்க மு. அருணாச்சலம், தேவிரா அப்படி எந்த புத்தகம் வேணாலும் நான் இங்க கொடுத்துருக்கத நீங்க படிக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, தமிழ் இலக்கிய வரலாற்று களஞ்சியம் 2 தொகுதி போட்டிருக்கிறாங்க, மதுசா விமலானந்தம். அதுவும் ரொம்ப முக்கியமானது. இதுல ஏராளமான செய்திகள் தொகுத்து நிறைய விஷயங்கள் அவரு இலக்கிய வரலாறுல எழுதியிருக்கிறாரு. அதனால இந்த புத்தகம் கண்டிப்பா வேணும் நமக்கு. ஓகேங்களா? அடுத்து தமிழ் இலக்கிய வரலாறு காக்கோ வெங்கட்ராமன். இதுவும் இப்ப ஸ்டாக்ல கிடையாது, ஆனா கிடைக்கும். லைப்ரரியில எல்லாம் கிடைக்கிற புத்தகங்கள் தான். அடுத்து வகைமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு பாக்கியமேரி. அதுவும் ரொம்ப முக்கியமான நூல். அடுத்து தமிழ் இலக்கிய வரலாறு 3 தொகுதி. இது பாத்தீங்கன்னா பதிப்பாசிரியர்கள் போட்டிருக்காங்க, சிற்பி பாலசுப்ரமணியம், நீலபத்மநாபன். இந்த இந்த புத்தகம் நீங்க பாத்தீங்கன்னா 3 தொகுதியா இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் தொகுதி நம்ம சங்க இலக்கியத்தை பத்தி பேசுறாங்க. 2வது தொகுதி இடைக்கால இலக்கியங்களை பத்தி பேசுறாங்க. 3வது இலக்கியம் இக்கால இலக்கியங்களை பத்தி ஒரு பெரிய வால்யூம் புத்தகம். அந்த 3 தொகுதியுமே வாங்கிக்கிட்ட சிறப்பு. இல்லாதவங்க பரவாயில்ல, நம்ம லைப்ரரிலயும் இருக்குது, நீங்க அப்படி சர்ச் பண்ணியும் நீங்க படிக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, தமிழ் இலக்கிய வரலாறு காசு பிள்ளை. இந்த புத்தகமும் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, எந்த இலக்கியங்கள் முன்னாடி வந்தது, எந்த இலக்கியங்கள் பின்னாடி வந்தது அப்படிங்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட சந்தேகங்கள், ஏகப்பட்ட விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அது மாதிரி பார்க்கும்போது அதுக்கு எந்த மாதிரியான ஒரு கால அடிப்படையில பாக்குறதுக்கு நம்மளோட தமிழ் இலக்கிய வரலாறு நல்லா இருக்கும் அப்படின்னா காசு பிள்ளை தான் நல்லா இருக்கும். அப்ப நம்ம அதை பாக்குறோம். அடுத்து தமிழ் இலக்கிய வரலாறு மு. வரதராசனார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு தொகுப்பா மாதிரி போட்டிருக்கிறாரு. அதுக்கு அடுத்து கீழே பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு மு. அருணாச்சலம் ராஜா வரதராஜா. இப்போ இது ரீசெண்டா இந்த புத்தகம் போட்டிருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு சிறப்பான புத்தகம். அப்போ நான் இந்த 10 புத்தகம் சொல்லியிருக்கிறேன். இது பொதுவான பார்வைக்கு தான். இது 10 அழகையுமே கவர் பண்ணும் அப்படின்லாம் நம்ம ஒருபோதும் நினைக்கவே வேண்டாம். இதுக்கடுத்து நம்ம சில ஒவ்வொரு அழகுக்கும் நான் தனித்தனி புத்தகங்களா பிரிச்சிருக்கேன். நம்ம அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பழந்தமிழ் இலக்கியங்கள் ஃபர்ஸ்ட் பகுதி இருக்குது. அந்த பகுதிக்கு எந்தெந்த புத்தகங்கள்லாம் உங்களுக்கு படிச்சா கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, தமிழ் காதல் வாசுப மாணிக்கம் அவரோட புத்தகம் படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து பழந்தமிழ் இலக்கியத்தில் இயற்கை. இது மூவா தான் முனைவர் பட்ட ஆய்வு பண்ண ஒரு புத்தகம். முதல்ல முனைவர் பட்ட ஆய்வாளரும் இவர் தான். ஆய்வு பண்ணதை இது புத்தகமா போட்டிருக்காங்க. இதுல ஏகப்பட்ட தகவல்கள் ஆய்வு நோக்குல சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அதுவும் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து 10 பாட்டு ஆராய்ச்சி. இந்த 10 பாட்டு ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா ராசமாணிக்கனார் போட்டிருக்கிறாரு. இது
மொத்தமாவே இந்த 10 பாட்டை நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னா இந்த ஆராய்ச்சி நூலை படிச்சீங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். அடுத்து சங்க இலக்கிய ஒப்பீடு தமிழண்ணலோட ஒரு புத்தகம் இருக்கு, அதை நீங்க பாத்துக்கலாம். அடுத்து சங்க இலக்கியத்தில் குடும்பம், இது வந்து பே மாதையன் போட்டிருக்கிறாரு. அடுத்து சங்ககால சமுதாயம் கா சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரும் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து சங்ககால வாழ்வியல் சுப்பிரமணியன். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சங்ககால சமுதாயம் சங்ககால வாழ்வியல், இந்த 2 நூலுமே வந்து நம்மளோட சிலபஸ்ல இந்த புத்தகம் கண்டிப்பா இந்த எழுத்தாளர்களோட படிக்கணும்னு சொல்லி அவங்களாவே கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளால அது இது பண்ணவே அதை நம்ம வேண்டான்னு வைக்கவே முடியாது. அந்த கண்டிப்பா அந்த புத்தகம் 2த்தையும் நம்ம வந்து படிச்சிருக்கணும். அடுத்து 8 தொகையும் தமிழர் பண்பாடும், இது வந்து சாமி சிதம்பரனார் வந்து போட்டிருக்கிறாங்க. 10 பாட்டும் பண்டைய தமிழரும், இதுவும் சாமி சிதம்பரனார் தான். இந்த 2 புத்தகம் பாத்தீங்கன்னா ஒரு கதை வடிவுல அழகா நம்ம ஒரு ஆய்வு நோக்கில பார்க்கணும்னாலும் நாவலை படிக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கோம். அப்போ நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 2 புத்தகத்திலயும் வந்து இருக்கு. இதையும் பார்த்துக்கலாம். அடுத்து பகுதி 2. இந்த பகுதி 2 பாத்தீங்கன்னா காப்பியங்கள். பகுதி 2 பாத்தீங்கன்னா காப்பியங்கள். இந்த காப்பியங்கள்ல ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் காப்பியத்துக்கான இலக்கணம்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே அதுக்கான இலக்கணம் தெரிஞ்சாதான் அதுல இருந்து கேள்விகள் வந்து வருது. அப்போ அது மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது காவிய காலம் வையாபுரி பிள்ளையோட ஒரு புத்தகம் இருக்கு, அது பார்க்கணும். அடுத்து 50 காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உரைநடையில வந்து போட்டிருக்கிறாங்க ராஜசேகரன். அப்போ அந்த புத்தகமும் ரொம்ப முக்கியமானது. இந்த புத்தகங்கள் நான் சொன்ன சில புத்தகங்கள்லாம் நான் வாசிச்சே இருக்கிறேன், சில புத்தகங்கள்லாம் வந்து பேராசிரியர்கள் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க, இந்த புத்தகங்கள்லாம் நீங்க படிங்க அப்படின்னு. அப்படி சிலரோட ஆலோசனை கேட்டுட்டு தான் உங்களுக்கு இந்த புக்கை வந்து இதெல்லாம் நீங்க படிச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரெஃபர் பண்றேன். இந்த 50 காப்பியங்கள் உரைநடையில இருக்கு இல்லைங்களா, இந்த 5 காப்பியங்களோட கதை சுருக்கத்தையும் உள்ள இருக்கிற நுணுக்கமான செய்திகளையும் நீங்க இந்த உரைநடை வடிவில் இருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு 50% கண்டிப்பா கை கொடுக்கும். ஏன்னா நல்ல ஒரு புத்தகம். அடுத்து குடிமக்கள் காப்பியம் தேப்போம் மீனாட்சி, இதை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து முதல் காப்பிய சிந்தனை, இதுவும் தேப்போமியோட புத்தகம் தான். அடுத்து இரட்டை காப்பியங்கள் வாசுப மாணிக்கம். தமிழில் காப்பியங்கள், இது வந்து சவுந்தரராஜன் அப்படின்றவங்க போட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான நூல், ஆனா இப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இருக்கு, லைப்ரரியில தான் தேடினா கிடைக்கிற புத்தகம் தான். அடுத்து தேம்பாவணி திறன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு காப்பியத்தையும் ஒரு புத்தகங்கள் வந்து நமக்கு கவர் பண்ணி கொடுக்கும். இப்ப தேம்பாவணி திறன்னு சொன்னா இந்த தேம்பாவணியோட மொத்த ஆய்வு நோக்கிலையும் திறனாய்ந்து சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் அதுல வந்து அந்த காப்பியத்தோட தகவல் எல்லாமே அதுல வந்துடும் நமக்கு. அப்ப அதையும் படிக்கலாம். அடுத்து பெரிய புராணம் ஒரு ஆய்வு, இது யாருன்னா ஆசா ஞானசம்பந்தன் போட்டிருக்கிறாங்க, இதுவும் நல்ல ஒரு புத்தகம். அடுத்து தமிழில் காப்பிய கொள்கை துரை சீனிசாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க போட்டிருக்காங்க. அடுத்து காப்பிய இயல் பாண்டுரங்கன் அப்படின்றவங்க போட்டிருக்காங்க. இந்த புத்தகங்கள்லாம் நீங்க ஒரு நோட் எடுத்து குறிப்பா கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு மறந்துடும். நான் ஏன் இத்தனை புத்தகங்கள் சொல்றேன், இத்தனையும் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். நான் இத்தனை புத்தகங்களும் படிக்கணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சிலர் கையில இந்த புத்தகங்கள் இருக்கலாம், சிலர் கையில இல்லாம இருக்கலாம். அப்போ சில பேருக்கு இந்த புத்தகம் கண்ணுல பட்டா கூட இது படிக்கலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தகவல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் தேடி அதெல்லாம் எழுதி எடுத்துட்டு வந்து உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பகுதி 3 நம்ம சிலபஸ்ல பகுதி 3ல வந்து பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், தனிப்பாடல் திரட்டுகள், உரையாசிரியர்களை பத்தி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கெல்லாம் எந்தெந்த புத்தகங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் படிச்சா அப்படின்னா, சிற்றிலக்கியம் தோற்றமும் வளர்ச்சியும் பொன்னுசாமி வந்து 2 தொகுதியா போட்டிருக்கிறாங்க. இதை நீங்க படிச்சீங்கனாலே மொத்த சிற்றிலக்கியத்தோட வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீங்க ஃபியூச்சர்ல நீங்க படிக்கிறதுக்கும் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். அப்போ அந்த வகையில இதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சைவ இலக்கிய வரலாறு அவை துரைசாமி அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அடுத்து தனிப்பாடல் திரட்டை பத்தி நீங்க தனிப்பட்ட முறையில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பூம்புகார் பதிப்பகம் போட்டிருக்கிறாங்க, அதுவும் 2 பாகமா இருக்குது. அந்த புத்தகம் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
அடுத்து சைவ சமயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தமிழர் சமய வரலாறு வேலுப்பிள்ளை. வேலுப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர்னு தான் சொல்லணும். அவரோட புத்தகங்கள்லாம் நம்ம கண்டிப்பா படிச்சிருக்கணும். அந்த மாதிரியான புத்தகங்கள். அவர் சமய வரலாறு வந்து ஒரு ஆய்வு நோக்கில சொல்லியிருக்கிறாரு. அது உங்களுக்கு சைவ சமயத்தை பத்தின பொதுவான ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கும். அதையும் பார்க்கலாம். அடுத்து சிற்றிலக்கிய வரலாறு, சிற்றிலக்கிய செல்வம், இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நாவி ஜெயராமன் அப்படிங்கிறவர் வந்து இந்த புத்தகங்களை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க இது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வேற சில புத்தகங்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்க படிக்கலாம். ஆனா சால சிறந்த நூல்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்போ அந்த வகையில இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் உங்களுக்கு 3வது பகுதிக்கு வந்து கவர் ஆயிடும். அடுத்து அழகு 4, இதுக்கு என்னெல்லாம் புத்தகங்கள் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா நவீன இலக்கியத்தின் அடிப்படைகள். இது வந்து கைலாசபதி வந்து போட்டிருக்காங்க. இதை நீங்க அடிப்படையா படிச்சுட்டு அதுக்கடுத்து சில புத்தகங்களை படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தமிழில் சிறுகதை நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும், சிவபாத சுந்தரம் அப்படிங்கிறவரும் போட்டிருக்கிறாரு. இது நல்ல புத்தகம். அடுத்து தமிழில் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும், இது வந்து பேராசிரியர் சிவத்தம்பி, கைலாசபதி, வேலுப்பிள்ளை, இவங்களாம் திறனாய்வாளர்கள், ஆய்வாளர்கள். சொல்லவே வேணாம். இவங்க புத்தகங்களை கண்டிப்பா உங்களுக்கு லைப்ரரியிலையோ இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயோ இல்ல வீட்லயோ கூட நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. கண்டிப்பா வாங்கி எடுத்து படிக்கணும். சரிங்களா? அடுத்து புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும், வள்ளிக்கண்ணன். இது வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல். இதையே 2-3 தடவை யூஜிசி எக்ஸாம்ல வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்போ இந்த புத்தகம் நம்ம படிக்காம இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும், பேக்கோ சுந்தரராஜன், சிவபாத சுந்தரம், இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டிருக்காங்க. அடுத்து தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும், இது வந்து முனைவர் ஞானம் அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. இந்த புத்தகங்கள்லாம் இப்போ நம்ம வந்து அதோட இப்போ சிறுகதையா இருந்தாலும், நாவலா இருந்தாலும், புது கவிதையா இருந்தாலும், நாடகமா இருந்தாலும் இதுக்கு அடிப்படையான சில செய்திகள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம வந்து அடுத்து எழுத்தாளர்கள் யாரு, அவங்களோட படைப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம படிக்கிறதுக்காக போகணும். இப்போ நான் வந்து இந்த இக்கால இலக்கியத்துக்கான சில சிலபஸ்லாம் நான் சொன்னேன். சில நூல்கள் நான் இங்க எழுதுனேன்னு சொன்னேன்ல, இங்க பாருங்க. தமிழ் இலக்கிய வரலாறு 3 தொகுதி, சிற்பி பாலசுப்ரமணியன், நீலபத்மநாபன் சொன்னேன். இதுவும் இந்த இக்கால இலக்கியத்துக்கான சிலபஸை கவர் பண்ணும். 3வது தொகுதியை நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுல மொத்தமே இக்கால இலக்கியத்தை பத்தி தான் பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? திராவிட இயக்கம் சார்ந்தும், பொது உடைமை சார்ந்தும், பெண் இயக்கம் சார்ந்தும், தலித் இயக்கம் சார்ந்தும், அப்படி இயக்கங்கள் சார்ந்து எந்தெந்த எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு கட்டுரையா கொடுத்துருக்குறாங்க. இது ஆய்வு பண்ற மாணவர்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு நூலா தான் இது இருக்குது. சரிங்களா? அதையும் பார்த்துக்குங்க. அடுத்து தமிழ் நாடகம் நேற்று இன்று நாளை, ராமசாமி அவர்கள் வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த புத்தகமும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து மொழிபெயர்ப்பியல் பயணங்கள் பரிமாணங்கள் அப்படின்னு தியாகராஜன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த புத்தகங்கள்லாம் நீங்க வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்து இப்ப நான் 4வது இயலுக்கு வந்து சில புத்தகங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இல்லாம நீங்க ஒரு ஆசிரியர் பத்தி தகவலையும் நீங்க சேகரிச்சு கட்டுரையா படிக்கிறீங்க அப்படின்னு. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர்லாம் புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் வந்து கட்டுரை வாசிச்சதுனால வந்ததா கூட இருக்கும். ஆனா ஆய்வு கட்டுரைகள் வாசிக்கிறது இன்னும் சிறந்ததா இருக்கும். ஏன்னா ஆய்வு கட்டுரைகள்ல இருந்துதான் நம்மளால ஏராளமான விஷயங்களை உள்வாங்கிக்க முடியும். உள்வாங்கிறதுனா அவங்க கேட்கிற கேள்வி சுத்தி வளைச்சு கேட்டாலும் நேரா கேட்டாலும் அதுக்கான பதில நம்மளால கரெக்டான ஒரு முறையில தர்றதுக்கான ஒரு சூழல் எங்க கிடைக்கும்னா நம்ம கட்டுரை வாசிக்கும் போதுதான். நம்ம புத்தகங்களை வாசிக்கணும். வாசிச்சாதான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து அழகு 5ல பாத்தீங்கன்னா இலக்கணங்கள் தான் இருக்கு. அப்போ இந்த இலக்கணத்துக்கு எந்தெந்த புத்தகங்கள் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா மூல நூல் தான் படிக்கணும். மூல நூலுக்கு எளிய உரையோ இல்ல தெளிவான உரையோ எழுதியிருக்கிற சில எழுத்தாளர்கள் வந்து போட்டிருக்கிற புத்தகங்கள் நல்லா இருக்கும். ஏன்னா மூல நூல்ல இருந்துதான் இது கேள்வி வந்து வரும். எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம நன்னூல் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இலக்கணத்துக்கு மட்டும் சில நூல்களை நான் ரெஃபர் பண்ணி வச்சிருக்கேன். அதை நீங்க படிச்சீங்கன்னா அதாவது ஒரிஜினலா இருக்கிற
டெக்ஸ்ட்டுக்கு வந்து அவங்க உரை எழுதியிருக்கிறாங்க. இப்போ இளம்பூரணாரோட உரையெல்லாம் சில பேருக்கு புரியாது, சிலருக்கு சேனாவரையர் நச்சினார்க்கினியர் உரையருக்கு புரியாது, அதெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த டைமுக்கு ரொம்ப தெளிவா இருக்கிற சில உரைகள் எழுதியிருக்கிற சில ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்களோட நூல்களை நான் சொல்றேன். இப்ப நன்னூலுக்கு பாத்தீங்க அப்படின்னா எழுத்து சொல்லு ரெண்டுத்துக்குமே வந்து திருஞான சம்பந்தம் அப்படின்றவர் வந்து உரை எழுதியிருக்கிறாங்க. அந்த அவரோட புத்தகங்கள் பாத்தீங்கன்னா கீழே நூற்பாவுக்கு விளக்கமும் கொடுத்திருப்பாரு, அதுக்கு சிறந்த விளக்கமும் கொடுத்திருக்கிறாரு, ஒரு ஒரு வார்த்தைக்கும் விளக்கம் கொடுத்திருப்பாரு. அப்போ அது ஒரு ஒரு பேஜ் ஃபுல்லாவே ஒரு நூற்பாவுக்கு இல்லைன்னா 2 நூற்பா தான் சொல்லியிருப்பாரு, அதுக்கு அவ்வளவு விஷயங்களை சேகரிச்சு வச்சு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களோடது எல்லாமே தொல்காப்பியத்துக்கான எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், இது 3க்குமே இது சரியா இருக்கும். அடுத்து யாப்பெருங்கலம், யாப்பெருங்கலங்காரிகை, நம்பி அகப்பொருள், இறையனார் அகப்பொருள், தண்டி அலங்காரம், இது எல்லாமே அவர் உரை போட்டிருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமா நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா இருக்கும். அடுத்து அது மட்டும் இல்லாம நன்னூல் தொல்காப்பியம் ஒப்பீடுன்னு சொல்லிட்டு வெள்ளை வாரணர் போட்டிருக்காரு. அடுத்து யாப்பிலக்கண வரலாறும் வளர்ச்சியும் யா மணிகண்டன் ஐயா வந்து போட்டிருக்காங்க. இந்த புத்தகமும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. யாப்பிலக்கண வளர்ச்சி எப்படிலாம் வளர்ந்தது அப்படிங்கிறதுக்கு அவரு ஒரு சிறந்த ஆய்வாளர், அவரோட புத்தகம் படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து யாப்பிலக்கண வளர்ச்சி சோனா கந்தசாமி அப்படிங்கிறவரும் போட்டிருக்காரு. நாசி கந்தையா நூல் திரட்டு அப்படின்னு ஒரு நூல் இருக்கு, இதை நீங்க படிச்சீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலையை பத்தி தான் அதுல பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து தமிழண்ணல் வந்து தொல்காப்பியம் தொடர்பான கட்டுரைகள் நிறைய தகவல்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்து இதெல்லாம் போக இப்ப நம்ம தமிழ் இலக்கிய வரலாறு எத்தனை நூல்கள் நம்ம சொன்னோம், அதே மாதிரி இலக்கண வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 புத்தகங்கள் இருக்கு. என்னன்னா இலக்கண வரலாறு ரா இளங்குமரன், அடுத்து இலக்கண வரலாறு சோம இளவரசு, ரெண்டுமே வந்து மொத்த இலக்கணத்துக்கான வரலாறு வளர்ச்சியை வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் எழுத்துக்காக எந்தெந்த இலக்கணங்கள் வந்தது, சொல்லுக்காக எந்தெந்த இலக்கணங்கள் வந்தது, பொருள் யாப்பு, அணு இலக்கணம், தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், எத்தனையோ ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு. அதை பத்தி மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இலக்கண வரலாறு இளங்குமரனார் வந்து சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? அந்த புத்தகங்கள் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த அலகு வந்து 6. இதுல பாத்தீங்கன்னா மொழி சார்ந்த விஷயங்கள், அகராதி கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து டாக்டர் தாவே வீராசாமி அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அதுவும் அதாவது அகராதியை பத்தியும் நம்ம தெரிஞ்சிருக்கணும், கலை களஞ்சியங்களை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும், நிகண்டுகளை பத்தின இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகண்டோ ஒரு அகராதியோ கிடையாது. ஒரு இந்த மாதிரி புத்தகங்கள் இப்ப அகராதி கலைன்னு போட்டிருக்காங்கன்னா இவங்கெல்லாம் வந்து முதல்ல இருந்து திவாகர நிகண்டுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற ஒரு வளர்ச்சி நிலைகளை தான் வந்து பேசியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான புத்தகங்களை படிக்கும்போது அந்த அகராதி பத்தின அறிவும் கிடைக்கும், அந்த வளர்ச்சி நிலைகள்ல இருந்து கேள்வி கேட்டாலும் நம்மளால கவர் பண்ணிக்க முடியும். அடுத்து தமிழ் அகராதி கலை சுந்தர சண்முகனார், இது ரொம்ப முக்கியமானது, நான் வாசிச்சிருக்கேன், நல்ல ஒரு புத்தகம், எல்லாத்த பத்தியுமே சொல்லியிருப்பாரு. அடுத்து தமிழ் மொழி வரலாறு சு சக்திவேல், இவரோட புத்தகங்கள் மொழி வரலாறுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து மொழி நூல் மூவாவோட மொழி நூல் படிக்கலாம், மொழி வரலாறு படிக்கலாம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இக்கால மொழியியல் முத்து சண்முகம், இக்கால மொழியியல் கு பரமசிவம், அடுத்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கார்டுவெல்லோட புத்தகங்கள் படிக்கலாம். அடுத்து திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம், இவங்களோடதெல்லாம் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, முத்து சண்முகம், கு பரமசிவம், அகத்தியலிங்கம், நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, இந்த சிலபஸை மட்டுமே பார்த்துட்டு போய் ஒரு சில இடங்கள்ல இந்த 2 கொஸ்டின் மொழியியல் சார்ந்து இவங்க ஆய்வாளர்களா இல்ல மொழியியலை பத்தி பேசக்கூடியவங்களா அப்படின்னு நூல் வரிசையில புத்தகங்களோட பேரை கொடுத்துட்டு ஆப்ஷன்ல கொடுக்கும்போது இவங்களோட பேரெல்லாம் வந்து எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறாங்க. அப்ப அவங்களோட புத்தகங்கள் நீங்க இன்னும் படிக்கிறது சிறப்பா இருக்கும். அடுத்து அலகு 7, இது பாத்தீங்கன்னா இலக்கிய திறனாய்வு. இதுல இலக்கிய கலைக்கு வந்து எதை சொல்லியிருக்காங்கன்னா அங்க இலக்கிய கலை திறன், இலக்கிய மரபு அப்படின்லாம் கொடுத்துருக்குறாங்க நம்ம சிலபஸ்ல. அப்போ அதை பேஸ் பண்ணி எடுத்துட்டு இலக்கிய கலைக்கு எதுனா ஆசான் ஞானசம்பந்தன் அவரோட புத்தகம் நல்லா இருக்கும். அடுத்து இலக்கிய திறனாய்வியல் தாயே ஞானமூர்த்தியோட புத்தகமும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து இலக்கிய விமர்சனம் ஆசான் ஞானசம்பந்தமே போட்டிருக்காங்க. இலக்கிய திறன் மூவாவோடது, இலக்கிய மரபு இதுவும் மூவாவோடது தான். அடுத்து இலக்கிய திறனாய்வு இசங்கள் கொள்கைகள்
அரங்க சுப்பையா அப்படின்றவர் வந்து போட்டிருக்காங்க. இந்த புத்தகம் எதுக்காக பயன்படும் அப்படின்னா, ஒவ்வொரு கொள்கைகளை பேஸ் பண்ணி கேள்விகள்லாம் வருது. இசங்கள் 1000 சொல்லிட்டு எம்ஜி சுரேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு அடிப்படையான தகவல்களை கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இலக்கிய இயக்கங்கள், இப்ப பண்பியல்வாதம், புனைவியல்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். இந்த இயக்கங்கள்லாம் பத்தி நமக்கு எதுல இருந்து கிடைக்கும்னா, அந்த இலக்கிய இயக்கம் பிச்சமுத்து அப்படிங்கிறவர் வந்து போட்டிருக்காரு. அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா. அடுத்து தமிழ் இலக்கியமும் திறனாய்வு கோட்பாடும் பஞ்சாங்கம். இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா பல்கலைக்கழகமும் தெரியாது, சில பல்கலைக்கழகங்கள்ல எம்ஏ மாணவர்களுக்கு வந்து சிலபஸா வச்சிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இது. அடுத்து தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாறு, இதுவும் அவரோட தான். அதுவும் பாத்தீங்கன்னாலும் நல்லா இருக்கும். பஞ்சாங்கம். அடுத்து திறனாய்வு கலை, தீசு நடராஜன். இந்த ஒரு தமிழ் இலக்கியமும் திறனாய்வு கோட்பாடும் திறனாய்வு கலை இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பேசிக்காவே எல்லாருமே எம்ஏ படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஒரு முறை கூட இந்த யூஜிசி நெட்டுக்காக படிக்கும்போது நீங்க ரீகால் மாதிரி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, படிக்காதவங்களா இருந்தா வேற வழியில படிச்சுதான் ஆகணும், படிச்சிருந்தீங்கன்னாலும் ஒரு முறை கூட ரீகால் பண்ணிட்டு போறது நல்லா இருக்கும். அடுத்து அழகு 8, 9 இந்த ரெண்டுத்துக்கும் என்னென்ன புத்தகங்கள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். காலந்தோறும் தமிழர் கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியமேரி அவர்கள் வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த புத்தகம் நல்லா இருக்கும். அடுத்து தமிழர் பண்பாடும் பயன்பாடும், அவங்களே பாக்கியமேரியே வந்து அந்த நூலையும் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கும். அடுத்து சோழர் கால வரலாறு, தீவை சதாசிவ பண்டாரத்தார் அவரும் போட்டிருக்காங்க. இந்த புத்தகங்கள்லாம் நீங்க ஒரு முறை கூட பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து தமிழக வரலாறும் பண்பாடும் கே பிள்ளை, வெரி 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 மஸ்ட் இந்த புத்தகம். ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே சரி, இந்த தமிழக வரலாறும் பண்பாடும் வந்து வரலாற்று அடிப்படையில ஆய்வு நோக்கத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு. எல்லா ஏரியாவுமே கவர் பண்ணி தான் அந்த புத்தகங்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம இப்ப சில பேருக்கிட்ட எல்லாம் அது இருக்கும், சில பேருக்கிட்ட இருக்காது. ஆனா முதல்ல அதை வாசிங்க, அதை விட்டுறாதீங்க, அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பல்லவர் வரலாறு, இதுவும் ரொம்ப, பல்லவரை பத்தி ஆய்வு பண்றவங்களுக்கும் சரி, அதை பத்தி டீப்பா கேள்விகள் அமைந்தாலும் சரி, அவரோடது படிங்க. ராசமாணிக்கனாரோடது. அடுத்து தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி, இது ஒரு நல்ல புத்தகம். அடுத்து தமிழர் வளர்த்த அழகு கலைகள், மயிலிசீனி வெங்கடசாமி அவர்களோட புத்தகம் இது. இதுல பாத்தீங்கன்னா இந்த கலைகள் தொடர்பா, கோவிலோட அமைப்புகள் தொடர்பா, கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இந்த மாதிரியான தொடர்பா இருக்கிற கேள்வி எல்லாமே நம்ம தமிழர் வளர்த்த அழகு கலைகள்ல இருந்து கேள்வி வரும். ஏன்னா இதுவும் யூஜிசி சிலபஸ்ல அவங்க மஸ்டா வச்சிருக்கிற ஒரு புத்தகம். அதனால கண்டிப்பா இதை நீங்க படிச்சே ஆகணும். அடுத்து நாட்டுப்புற இயல் ஆய்வு, சக்திவேலோடது. எல்லாமே இப்போ கதைகளா இருந்தாலும் சரி, பாடல்களா இருந்தாலும் சரி, கதை பாடல்கள், நிகழ்த்து கலைகள், பழமொழிகள், விடுகதைகள் எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கும். அதுக்கடுத்து கல்வெட்டியல், தர்மராஜ் அப்படிங்கிறவர். இது கல்வெட்டு சார்ந்து, இப்போ இந்த கல்வெட்டியல், நாணயவியல், சுவடியியல், தொல்லியல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கெல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா தொல்லியல் சார்ந்து சில முக்கியமான ஒரு சில ஆத்தர் போட்டிருப்பாங்க. அது முக்கியமானது எதுவோ அதை நீங்க எடுத்துக்கிட்டு அது தனிப்பட்ட முறையில வாசிக்கணும். சுவடியலும் அப்படித்தான். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சோண்டு எல்லாம் இல்லை, அந்த ஒரு புத்தகங்கள் படிக்கும்போது அதுக்கான முழு அறிவு நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ அதுக்கு பின்னாடி அதுக்கான பலன் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்பதான் நம்ம இதெல்லாம் பார்க்கணும், சரிங்களா. அடுத்து தமிழர் பண்பாட்டு வரலாறு, வைத்தியலிங்கம் அப்படிங்கிறவரு வந்து ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அடுத்து நாட்டார் வழக்காட்சியல் சில அடிப்படைகள், தேல்லூர், கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு, கோட்பாட்டு ரீதியாகவும் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கோட்பாட்டு அளவிலையும் பார்க்கலாம், நாட்டுப்புறவியல் சார்ந்தும் பார்க்கலாம், ஒரு தொன்மம் சார்ந்தும் பார்க்கலாம். அப்போ இவரோட இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த ஏரியாவை நீங்க இன்னும் கொஞ்சம் கூட கவர் பண்ணிக்க முடியும். அடுத்து 8, 9 சொல்லிட்டேன், அழகு 8, 9. அடுத்து அழகு 10, இது பாத்தீங்கன்னா இதழியல் கலை, மாப்பா குருசாமி. இது வந்து இதழியல்லாம் எப்படி அந்த வளர்ச்சி நிலை எப்படி எல்லாம் இருக்குது அந்த நிலையை காட்டக்கூடிய அந்த புத்தகமா இது இருக்கு. அடுத்து மக்கள் தொடர்பியல், ராசா. இது வந்து ஊடகம் தொடர்பாகவும் நம்மளோட இன்னைக்கு இருக்கக்கூடிய
ஒரு கணினி தொடர்பாவோ எல்லாமே இதெல்லாம் அக்சஸ்ஃபுல்லா இருக்குது இந்த இந்த புத்தகம். அடுத்து தமிழ் பத்திரிகைகள் மாசு சம்பந்தன் இவங்களோடதும் நல்லா இருக்கு. அடுத்து கணினி தமிழ் முனைவர் இலா சுந்தரம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் மா ஆண்டோஃபீட்டர். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கணினியை பத்தியே வலைப்பூக்கள் தனியா, வலைதளங்கள் பத்தி தனியா, இதெல்லாம் கேள்விகளா வந்து வருது. நாம இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்து தமிழ் இணைய கணினி பயன்பாடுகள் துரை மணிகண்டன். இந்த புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த தமிழ் இணைய கணினி பயன்பாடுகள் சொன்ன இதுல இருந்து ஒவ்வொரு நம்ம இதை படிச்சோம்னாலே அடிப்படையான செய்திகளையும் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு முறையும் நம்ம கேள்வி அது தேர்வு நோக்கில் நம்ம அணுகும்போது அது பயன்படும். கண்டிப்பா நான் இதெல்லாம் படிச்சதுனாலதான் இந்த புத்தகங்கள்லாம் நீங்க படிங்க அப்படின்னு உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். இதெல்லாம் நல்ல புத்தகங்கள். அடுத்து இதழியல் இரா கோதண்டபாணி அப்படின்றவரும் எழுதியிருக்கிறாரு. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு நோக்கத்துக்காக ஒரு ஒரு விதமா எழுதியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 10வது இயலுக்கும் கவர் ஆயிடும். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு புத்தகமுமே சரி, இவ்வளோ விஷயத்துல நான் சொன்னேன், இவ்வளோ நான் கிட்டத்தட்ட ஒரு 40 புத்தகங்கள் கிட்டத்தட்ட சொல்லியிருப்பேன். 40-50 புத்தகம். ஆனா எல்லாமே எல்லாருக்கிட்டையும் இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஒரு சிலர்கிட்ட இருக்கலாம், ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இருந்து வாங்கி படிக்கலாம். ஆனா லைப்ரரியில இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் இருக்குன்னா ஓகே, நீங்க இதை வச்சுக்கிட்டு படிங்க, இருக்கிற புத்தகங்களை வச்சுக்கிட்டு படிங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இதை வந்து சொல்லியிருக்கேன். எனிவே நல்ல ஒரு புத்தகங்களோட நிலையை வந்து பேசியாச்சு. நன்றி, வணக்கம்.